இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பெரிய ஒரு வார் நடக்குது. அது ஒரு சைடுல வந்து அதிக அளவுக்கு டெக்னாலஜிகள கொண்டு சண்ட போடக்கூடிய பெரிய ஒரு ராணுவ படை. ஆனா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பறக்கவே முடியாத ஒரு ஈமு பறவைங்களோட கூட்டம். இதுல காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஈமு பறவைங்க தான் ஜெயிச்சிருக்கு அந்த வார்ல. இந்த வாரோட பேர் வந்து தி கிரேட் ஈமு வார் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல சண்டை போட்டு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து ஆஸ்திரேலியன் கவர்ன்மெண்ட் வந்து ஒதுக்கி, இந்த இடத்துல போய் நீங்க விவசாயம் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து இவங்க வந்து கோதுமை வந்து விளைவிக்கிறாங்க. இங்க தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா 1932ல பெரிய அளவுக்கான ஒரு பஞ்சமே ஏற்படுது. இதனால உணவு தட்டுப்பாடும், தண்ணீர் தட்டுப்பாடும் ஏற்படுது. கிட்டத்தட்ட 20,000 ஈமு கோழிகள் வந்து இந்த பஞ்சத்தினால இந்த உணவ தேடி இந்த பண்ணைக்குள்ள வந்து பூருது. அப்படி பூந்தது வந்து இந்த பண்ணையில இருக்க தானியங்கள மட்டும் தான் சாப்பிட்டு போச்சா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இந்த பண்ணையில இருக்கிற வேலி எல்லாத்தையுமே உடைச்சு எறிஞ்சிட்டு போயிருச்சு. இதனால எலி, முயல் இது மாதிரியான உயிரினங்களும் இந்த பண்ணைக்குள்ள பூந்து எல்லா தானியங்களையும் நாசமாக்குது. இதனால பெரிய அளவுக்கான இழப்ப வந்து இவங்க வந்து சந்திக்கிறாங்க. இதனால இந்த ரிட்டயர்ட் சோல்ஜர்ஸ்லாம் ஆஸ்திரேலியன் கவர்ன்மெண்ட் கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த ஆஸ்திரேலியன் கவர்ன்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 10,000க்கு மேல லீவிஸ் மிஷின் கன்ன கொண்ட சோல்ஜர்ஸ் குரூப்ப வந்து இந்த இடத்துல இறக்கி எல்லா ஈமு கோழியையும் சுட்டு தள்ளுங்க அப்படின்ற மாரி ஆர்டர் குடுக்குறாங்க. ஆனா இங்க தான் பிரச்சனையே இருக்கு. இந்த ஈமு கோழி வந்து மணிக்கு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து ஓடக்கூடியதுன்றதுனால, இந்த ஈமு கோழியில வந்து இவங்களால சுட முடியல. அதனால இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ட்ரக்ல வந்து கன்ன செட் பண்ணி இந்த ஈமு கோழிய சுடலான்னு ட்ரை பண்றாங்க. அங்கேயும் பிரச்சனை இருக்கு. இது என்னன்னா, இவங்க வந்து சமதள பரப்புல ஓடாம காட்டுக்குள்ள ஓடுறதுனால, இவங்களால அந்த ட்ரக்க வந்து காட்டுக்குள்ள வேகமா ஓட்ட முடியல. இந்த விஷயம் அந்த நாட்டுல இருக்கிற பத்திரிகையாளர்கள்ல இருந்து மக்கள் வரைக்கும் எல்லா இடத்துலயுமே கேலி பொருளாகி எல்லாருமே சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட அந்த கவர்ன்மெண்ட் வந்து இந்த போர வந்து உடனடியா ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி, ஸ்டாப் பண்ணி ஈமு கோழி தான் இந்த போர்ல வந்து ஜெயிச்சுச்சு அப்படின்ற மாரி அறிவிச்சுடுறாங்க.